அரங்கிலே தலைமை உரை இடம்பெற இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இங்கே திரு சேதுராஜா ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசனை திரு சீலன் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அந்த நினைவு பரிசனை பெற்றுக்கொள்வதற்காக திரு சேதுராஜா அவர்களையும் அதை வழங்கி வைப்பதற்காக திரு ஸ்ரீதாஸ் அவர்களையும் அன்பாக அரங்கிற்கு அழைக்கின்றோம். இப்பொழுது இங்கே திரு கலாநிதி சேதுராஜா அவர்களுக்கு யாழ் ஐடி சார்பாக அந்த நினைவு பரிசு வழங்கி வைக்கப்படுகிறது. அதனை வழங்கி வைக்கின்றார் எங்களுடைய மதிப்புக்குரிய திரு ஸ்ரீதாஸ் அவர்கள். நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைமையுரை இடம்பெற இருக்கின்றது. தலைமையுரையினை வழங்க இருக்கின்றார் இந்த யாழ் ஐடியினுடைய பங்காளராக தன்னை இணைத்து கொண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற திட சங்கல்பத்தோடு இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்குரிய சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த மதிப்புக்குரிய திரு ஸ்ரீதாஸ் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். திரு இளைய தம்பி ஸ்ரீதாஸ் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். இங்கு பிரதம விருந்தினராக வரவிருந்திருக்கும் மதிப்புக்குரிய கலாநிதி தபோதரன் அவர்களே, ஐபிசி நிறுவனர் பாஸ்கரன் கந்தையா அவர்களே, சேதுராஜா அவர்களே, ஐயா சேதுராஜா கலாநிதி சேதுராஜா ஐயா அவர்களே, முன்னாள் கொக்குவில் இந்து கல்லூரி அதிபர் அகிலதாஸ் அவர்களே, இங்கிலாந்திலிருந்து வர வந்திருக்கின்ற முத்துத்தம்பி சுரேஷ்குமார் அவர்களே, என்னுடைய சகோதரர் வந்திருக்கின்றார். அதை விட பெரியமனாவுடைய சகோதரரும் வந்திருக்கின்றார். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர், பேராசிரியர், விரிவுரையாளர் பெருமக்களே, மாணவர்களே, அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே உங்களை வணங்கிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த யாழ் ஐடி நிறுவனத்திற்கும் எனக்குமான உறவு எப்படி ஏற்பட்டது என்பதை ஏற்கனவே அவர் உங்களுக்கு சொல்லியிருந்தார். 40 வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து சென்றபோது நாங்களே கையில் எடுத்து சென்றது ஒன்றுமே அல்ல. எமது பெற்றோர்கள் நமக்கு ஊட்டிய அந்த கல்வி மாத்திரமே எங்களுடைய ஒரு பலமாக இருந்தது. அதாவது காப்பதற உயர்தர ஏலெவல் மாத்திரமே நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்தோம். அங்கு நாங்கள் பட்ட துயரங்கள் சொல்லிடங்காது. பனி, குளிர், மொழி, இனத்துவேஷம் போன்ற பல விடயங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. ஆனாலும் அந்த புங்கையூர் உவர்காற்று தந்த பலம், அந்த வீரியம் எம்மை ஏதோ ஒரு திசை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒன்று ஆதங்கத்தை எம்மிலே ஊட்டிக்கொண்டே இருந்தது. நான் சுவிட்சர்லாந்து சென்றபோது அங்கு 4 மொழிகள் உள்ள ஒரு நாடு. நான் வசித்த வந்த பிரதேசம் ஒரு ஜெர்மன் மொழியை தாய்மொழியாக கொண்ட பிரதேசம். ஆங்கிலம் கூட ஒரு சாதாரணமான ஆங்கிலத்தையே எங்களால் பேச முடிந்த மாணவர்களாக இருந்தோம். ஆனால் அந்த அடிப்படை கல்வி, யாழ்ப்பாணம் எங்களுக்கு தந்த அடிப்படை கல்வி, எமது பெற்றோர்கள் ஒரு சாதாரணமான குடும்பத்திலே இருந்த அவர்கள் அறிவியலிலே அதிகம் பெரிய அளவிலே படிக்காதவர்கள் தங்கள் பிள்ளைகளை பிரபலமான கல்லூரிகளிலே படிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகம் எல்லோருக்குமே இருந்தது. புங்குடுதலில் இருக்கின்ற மாணவர்கள் அநேகமாக யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலே படிப்பார்கள், அல்லது கந்தூரதா கல்லூரியிலே படிப்பார்கள், ஸ்டான்லி காலேஜிலே படிப்பார்கள், அதி குறைந்தது வைத்தியசாலையில் படிப்பார்கள். இல்லை என்றால் எங்களுக்கு
இறுதியாக வேலனை சென்ட்ரல் காலேஜ் இருக்கும். ஆனால் அந்த கல்வியை எங்களுக்கு தந்த அந்த மண், அந்த பெற்றோர் எம்மை வெளி உலகிலே ஒரு நல்ல மனிதனாக அல்லது நாம் முன்னேற ஒரு உந்துதலாக இருந்த அடிப்படை காரணமாக இருந்தது. நான் கல்வி கற்ற பெரியவான் கல்லூரியிலே சென்ட் ஜான்ஸ் காலேஜிலே அதிபராக இருந்த ஆனந்தராஜா அவர்கள் எனக்கு விலங்கியல் பாடம் சுவாலஜி படிப்பிச்சு கொண்டிருந்தார். அப்போ நான் கடைநிலை மாணவனாக இருந்தாலும் முன் வரிசையில் இருப்பேன். அவர் என்ன சொல்லுவார், யூ கேம் ஃப்ரம் புங்குடுதினோ, டோன்ட் நீட் டு ஸ்டடி, கோ அண்ட் டூ அ பிஸ்னஸ் என்று 1981 எனக்கு அவர் சொன்னார். அவ்வளவு குழப்படி நான் பள்ளிக்கூடத்திலே. ஆனால் அந்த வார்த்தை பலித்து விட்டது. நான் வெளிநாடு சென்று கடைநிலை ஊழியராக ஆரம்பித்து 97ஆம் ஆண்டு ஒரு சொந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு மூல காரணம் இந்த யாழ்ப்பாணம் தந்த கல்விதான். யாழ்ப்பாணத்திலே எல்லாம் இருக்கின்றது, ஆனால் ஒன்றும் இல்லை. யாழ்ப்பாணத்திலே அறிவு அதி உயர் நிலையில் இருக்கின்றது, வளம், கல்வி வளம் அதி உயர் நிலையில் இருக்கின்றது, மனித வளம் உயர்வில் இருக்கின்றது, ஆனால் ஒன்றுமே இல்லை என்கின்ற எண்ணம் தான் எல்லாருடைய மனதிலேயும் இருக்கிற ஒன்றுமே இல்லை. அதுக்கு காரணம் நிறையவே இருக்கின்றது. நாம் ஒரு உச்ச நிலையில் இருந்துதான் கீழ் நோக்கி சென்றோம். நான் சுவிட்சர்லாந்து சென்றபோது எமது நாட்டையும் சுவிட்சர்லாந்து நாட்டையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கின்றேன். அங்கு இருப்பவர்கள் எம்களுடைய யாழ்ப்பாண மக்களுடைய தராதரத்திலே தான் இருந்தார்கள். கல்வி அறிவியலே குறைவாகவே இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தொழிற்கல்வியைத்தான் முன்னிலைப்படுத்தி அங்கு வாழ்ந்து வருகிறார்கள் இன்று வரையும். உயர்கல்வி அவர்களுக்கு முக்கியமானதாக இல்லை. என்றால் அவர்களிடம் பணபலம் இருக்கின்றது. உலகத்திலேயே மிகப்பெரிய உணவு நிறுவனமான நெஸ்லே நிறுவனம் சுவிட்சர்லாந்துக்கு சொந்தமானது. சுவிட்சர்லாந்து அந்த நெஸ்லே நிறுவனத்துடைய பொருட்கள் இல்லாத நாடுகள் எங்குமே இல்லை. அந்த நிறுவனத்துக்கு முதலீடு செய்கின்ற வங்கிகள் வெளிநாடுகளிலே இருந்து களவாக கொண்டு செல்லப்பட்ட பணத்தை திருப்பி உங்களோட அதே நாட்டுக்கு கொண்டு வந்து, அதாவது ஒஃபிஷியலாக கொண்டு வந்து முதலிட்டு உங்களுடைய பணம் அங்கு களவாக சென்றது. இங்கு ஒஃபிஷியலாக வந்து அவர்கள் இங்கு நிறுவனத்தை உருவாக்கி உங்களோட மூலப்பொருளை எடுத்து உங்களை கொண்டே உற்பத்தி செய்து உங்களுக்கே விற்று திருப்பியும் லாபத்தை அவர்களே கொண்டு செல்கிறார்கள். இதுதான் நவீன காலனித்துவம் என்று சொல்வார்கள். இங்கிலாந்துக்காரர்கள் அங்கிருந்து துப்பாக்கியோடு வந்து எங்களை ஆண்டது காலம் மாறி நாங்கள் இப்போ நவீன அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை பலர் மறந்து விட்டார்கள். ஆனால் எங்களுக்கு 30 வருட கால அந்த போர் சூழல் முடிவடைந்து இப்பொழுது எங்களுக்கு சரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் அவர்கள் பரந்து விரிந்து கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கை கோர்க்கின்ற நேரத்திலே உலகம் எம்மை நோக்கி ஓரளவாவது திரும்பும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது. திருவாளர் கந்தையா பாஸ்கரனுக்கும் இருக்கிறது. அவருடைய கனவு நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இங்கு வந்து நிறையவே முதலீடு செய்து இந்த யாழ் மண்ணை முன்னேற்ற வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கின்ற ஒரு நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட. அதே அவருடைய தொடர்பில் நான் இங்கே வந்திருக்கின்றேன். அதாவது அவரை பார்த்து உணர்ந்து அவர் இவ்வளவோ வசதியாக இருந்தாலும் இந்த நாட்டிலே வந்து இந்த மக்களுக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்ற உந்துதலோடு தான் வந்திருக்கிறார்கள். அது சரியாக போகுமா அப்படியாக போகுமா என்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவருடைய கனவு, நான் இந்த மண்ணிலே வர வேண்டும், இந்த மண்ணுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், என்னுடைய மன திருப்திக்கானது அவர் தன்னுடைய மன திருப்திக்காக செய்கிறார் ரெண்டு எனக்கு அவர் அடிக்கடி சொல்லுவார். தாஸ், நான் அதுக்காக செய்யலை, எனக்கு அது என்னுடைய மன திருப்தி. அதே போலத்தான் இந்த யோகசீலன் அவர்களை என்னுடைய உறவினர் மூலமாக சந்தித்த போது எனக்கும் இந்த தொழில்நுட்பத்துறையிலே பலரை யாழ்ப்பாணத்திலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்து கொண்டு வந்தது. யோகசீலோடு நான் இன்று இல்லை, கணவரிடமாக அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தேன். அப்போ நான் ஒரு சரியான ஆளை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே பயணித்து கொண்டிருந்த போது அவருடைய தற்செயலாகத்தான் அந்த ஒரு முடிவை முன்வைத்தேன். இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களுக்கு அதை செய்ய முடியுமா, அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று கேட்டபொழுது அவரும் அதே பழங்கதை கூற கேட்டதுண்டு.
யாழ்ப்பாணம் ஒரு பாலைவன பூமியாக இருந்தது. யாரோ ஒருவன் யாழை கொண்டு வாசித்து மன்னனிடம் பரிசு பெற்றான் என்று பண்டை பழங்கதை கூற கேட்டதுண்டு. பாலை பரிசு பெற்றாலும் அப்பாலை பச்சைப்படுத்தி வாழத் தொடர்ந்து முயன்றதனால் வையத்து உயர்ந்தது யாழ்ப்பாணம். என்னதான் பாலைவன பூமியாக இருந்தாலும் அதை பசுமைப்படுத்தி வாழுகின்ற தொடர் முயற்சியினாலே வையத்தை தொட்டு நிமிர்ந்தது யாழ்ப்பாணம். ஆறு நடந்து திரிந்து வயல்கள் அடைந்து கதிர்கள் விளைந்திட வானேறி உயர்ந்த மலை இல்லையே எனும் ஒரு குறை சொல்வதுண்டு. நம்மிடம் மலை கிடையாது, ஆறு கிடையாது, நிலத்துக்கு மேலே தண்ணீர் கிடையாது. நிலத்துக்கு கீழே 30 அடி 40 அடியிலே தான் தண்ணி. வவுனியா தாண்டி விட்டால் நிலத்துக்கு மேலே தண்ணி கிடைக்கும். ஆறு நடந்து திரிந்து வயல்கள் அடைந்து கதிர்கள் விளைந்திட வானேறி உயர்ந்த மலை இல்லையே என்னும் ஒரு குறை சொல்வதுண்டு. வானேறி உயர்ந்த மலை இல்லையாயினும் என்ன இருந்தன தோள்கள் என்று கூறி உழைத்து பின்னாரி கலைகளில் ஊறிச் சிறந்தது யாழ்ப்பாணம். ஆறு இல்லை, மலை இல்லை, ஆனால் நம்முடன் வலிமை மிக்க தோள்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த கடின உழைப்பினாலே உழைத்து தலை சிறந்தது யாழ்ப்பாணம். அதுதான் நம்முடைய பரம்பரைக்குள்ளே இருக்கக்கூடிய கடின உழைப்பினுடைய மனப்பாங்கு. அதனாலே தான் திரு பாஸ்கரனாக இருக்கலாம், அல்லது திரு ஸ்ரீதாஸாக இருக்கலாம், அல்லது திரு சுரேஷ்குமாராக இருக்கலாம், தாங்கள் சென்ற திசைகளில் நின்று தங்களால் சாதிக்க முடிந்திருக்கிறது என்றால் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு மனப்பாங்கு இன்றைக்கு நம்முடைய இளைய தலைமுறையிடமிருந்து விலகி போவதும் அதுவாகத்தான் இருக்கின்றது என்பது நம் கல்வியலாளர்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. இந்த ஓவர் நைட்டில் ஒபாமாக வேண்டும் என்று தான் பலர் யோசிக்கிறார்கள். கடினமாக உழைப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு ஒரு பெருமதிமிக்க பங்காளரை தன்னோடு கொண்டு வந்திருக்கிறது. 15 நாள் உழைத்து விட்டு முகப்புத்தகத்தில் விளம்பரம் போடுகிறார்கள் ஒரு பங்காளர் தேவை என்று. 15 வருடம் சீலனுடைய உழைப்பு இன்றைக்கு ஒரு பெருமதிமிக்க பங்காளரை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மனிதன் 15 வருடம் இந்த ஒரு துறையிலே விலகாமல் பயணிப்பது என்பது பெரிய சாதனை. 15 வருடம் ஒரு துறையிலே விலகாமல் பயணிப்பது அது பல சாதனை. ஒரு ஆசிரியராக போனவர் கூட அதிபராகி விடுவார், அதிபராக போனவர் கல்வி பணிப்பாளராகி விடுவார். அப்படி தொடர்ந்து 15 வருடம் பயணிப்பது என்பது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை தான் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகும். அதுதான் வாழ்வியல் சுழற்சி என்கிற செய்தியை பதிவு செய்தார்கள்.